இயங்கி வரும் நமது குமரிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வருக வாழ்த்துறை தருக என அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக மக்கள் தொடர்பு திட்ட முகாமை இன்று தெத்திக்குப்பம் ஊராட்சியிலே நடத்துவதற்காக அனுமதி கொடுத்த நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், அதே போல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பல்வேறு திட்டங்களினுடைய பலன்களை பயனாளிகளுக்கு வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கும், நம்முடைய வட்டாட்சியர் அவர்களுக்கும், துறை சார்ந்த தன்னுடைய திட்டங்களை ஒவ்வொரு துறையும் எந்த அளவுக்கு சிறப்பாக இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது என்று விளக்க உரையை அளித்திருக்கக்கூடிய அத்துணை துறை சார்ந்த அரசு அலுவலர்களுக்கும், வருகை தந்திருக்கக்கூடிய எங்களோடு வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய இயக்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும், இந்த பயனை பெற இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தினை பதிவு செய்து கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு நல்ல திட்டம் நம்முடைய முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு தமிழகத்தை சிறப்பான முறையிலே வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதல்வர். இந்த திட்டங்கள் எல்லாம் கடந்த காலத்தில் பார்க்கும் பொழுது மக்கள் அரசை தேடி அழைத்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அரசு துறையை சார்ந்தவர்கள் மக்களை தேடி சென்று அரசுடைய திட்டங்களை மக்களுக்கு சென்று அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த இடத்தில் 1,94,55,758 ரூபாய் மதிப்பில் ஆன திட்டங்கள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன. கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் திட்டங்கள். ஆக இந்த திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு நேரடியாக சென்று சேர வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் அந்த திட்டங்களை வகுத்து கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அரசு துறை அதிகாரிகளை பொறுத்தவரையில் மிக மிக வேகமாக அந்த பணியினை செய்து கொண்டிருக்காங்க. நான் கூட இந்த கடந்த 4 ஆண்டு காலம் பார்க்கின்றேன். கடுமையான உழைப்பு, அரசு துறை அதிகாரிகளுடைய உழைப்பு நாம் எல்லாம் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய உழைப்பு இருக்கிறது. நம்ம டிஆர்ஓ எந்த நேரத்தில் ஒன்றா பேசலாம், எந்த நேரத்தில் வேணா மக்கள் துறையில எடுத்து சொல்லலாம். அப்படி ஒரு மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்களுடைய பணியை மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் அந்த பணியை மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருப்பதனால்தான் நம்மை போன்ற சாதாரண சாமானியர்களுக்கு அரசின் மூலமாக என்ன பணிகள் நடைபெற வேண்டுமோ அந்த பணிகள் எல்லாம் மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆக என்னை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் அரசு துறை சார்ந்த அதிகாரிகளையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதியார் அவர்கள். அங்கிருந்து அவர் இயக்கிக் கொண்டிருக்கிறார். அந்த இயக்கம் தான் அடிமட்டம் வரை வந்து அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் பணியாற்றுகின்றார். முதலமைச்சர் உறங்கிவிட்டாரா என்று தெரிந்து கொண்டு அமைச்சர்கள் உறங்குகின்றார்கள். முதலமைச்சர் எழுந்து கொண்டாரா என்று தெரிந்து கொண்டு அதற்கு முன்னதாகவே எழுந்து பணியாற்றக்கூடிய அளவுக்கு அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் இந்த மக்களுக்கான பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் முதலமைச்சருடைய எண்ணம், அவருடைய எண்ணம் எல்லோருக்கும் எல்லாம் சென்று சேர வேண்டும். எல்லோருக்கும் எல்லாம், இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள், இந்த ஜாதியை சார்ந்தவர்கள், இந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று இல்லாமல் தமிழக மக்களுக்கு அத்துணை நிலைகளிலேயும் எல்லோருக்கும் எல்லாம் சென்று சேர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எங்களை பொறுத்தவரையில் நான் சட்டமன்ற உறுப்பினராக பல்வேறு கோரிக்கைகளை எடுத்து மக்கள் தேவையான கோரிக்கைகளை எடுத்து சென்று அந்த பணிகளை எல்லாம் நிறைவேற்றிருக்கிறோம். இன்னைக்கு நான் ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சி உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியாக இருந்தது. நம்முடைய மாநில ஊராட்சி